விஜயா கிட்ட பார்வதி சொல்றாங்க, இங்க பாரு நீ பண்றது சரியே இல்ல, மீனாவை விசாரிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ பேசிட்டு இருக்கிற பார்வதி, அவளும் திருடி, அவ குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் தானே, அவ திருடுறதுக்கு அவன் தம்பி திருடி இருக்கான், இவ திருட மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு தேவையில்லாம அபாண்டமா பழி போடாத, எனக்கு தெரிஞ்சு மீனா எல்லாம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க வச்சிருந்த பணத்துக்கு வெளியே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதான் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு எனக்கு எல்லா விஷயம் தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு, காணாம போனது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி விஜயா, இதை நீ போய் வீட்டில் போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அண்ணா கேட்பார்ல, இந்த 2 லட்சம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ என்னென்னு பதில் சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா இல்லை, சரி ஓகே, நான் எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிப்பேன், ஆனால் இவளை சும்மா மட்டும் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பூ கொடுக்குறதுக்கு வெளியில் வந்திருக்காங்க அத்தை, என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு உடனடியே கிளம்பி பார்வதியோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எல்லாத்தையும் ஃபோனில் சொன்னா தான் மேடம் வருவீங்களோ, ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கடுத்து மீனாவும் கிளம்பி போகிறாங்க. கீழே மீனா கிளம்பி போகிறப்ப கரெக்டாக வழியில் முத்துவை பார்க்குறாங்க. முத்துக்கிட்ட என்னாச்சு முத்து கேட்குறாங்க. என்னாச்சு மீனா இவ்வளோ பதட்டமாக எங்கே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க அத்தை ஏதோ அவசரமாக வர சொன்னாங்க அதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ போகிறத பார்த்தா என்னன்னு தெரியலையே, சரி ஓகே சவாரி வேறு இருக்காங்க, அவங்கள இறக்கி விட்டுட்டு நானும் பின்னாடியே வரேன் போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் மீனா ரூமுக்குள்ளே விட்டுட்டு கதவையும் லாக் பண்ணிவிட்டு என்னாச்சுங்க அத்தை, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறியா, நீயும் ஒரு திருடி, உன் குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, தேவையில்லாமல் இப்படிலாம் வார்த்தை விடாதீங்க, அதை என் தம்பி ஒரு தடவை தப்பு பண்ணா அதான் இனிமேல் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான் இல்லைங்க அத்தை, எதுங்க திரும்ப திரும்ப அதை பேசுறதுக்காக கூப்பிட்டீங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ உங்களுக்கெல்லாம் வேலை இருக்குன்னு நல்லா வேலை இல்லாமையே இருக்கேன், எங்கே அந்த 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த 2 லட்சம், எதை பற்றி கேட்குறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, அன்னைக்கு நேற்று ட்ரெஸ்ஸை மடிச்சு வைக்கிறதுக்கு இங்கே வந்து இல்லை, ட்ரெஸ்ஸில் மடிச்சு இந்த ரூமில் தானே வச்சுட்டு போனேன், இந்த ரூமில் இருந்த 2 லட்ச ரூபாய் காணா, நீ தானே திருடிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பார்வதியத்தை இப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா பண்ணுறது, அவள் சொல்ல கேட்காம கேட்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, எனக்கு தெரியும் நீ தான் திருடி இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க உங்ககிட்ட இப்போ 2 லட்ச ரூபா பணம் இருக்குங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் எப்படி நான் வந்து அந்த பணத்தை, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி எல்லாம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நான் யாரோடைய பணத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. அப்போ கரெக்டாக முத்துவும் வந்துடுறாங்க. முத்து வரப்போ என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க அத்தை ஏதோ 2 லட்ச ரூபா வச்சுருந்தாங்களோ, அதை நான் திருடிட்டேன்னு சொல்லி என் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, திருடுறதெல்லாம் யாரோடைய பழக்கம் தெரியுமா, அதான் உங்கள் பையனுடைய ஊடுகாலி பழக்கம் தான், அவங்ககிட்ட கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாடுறா, இவன் மட்டும் தான் இந்த ரூமுக்குள்ள வந்து இந்த ட்ரெஸ்ஸை மடிச்சு வச்சா, அதனால் இவரை தான் கேட்க முடியும், வேற யாரை கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்தப்போ இவன் வந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி வேற யாராவது வந்துட்டு போனாங்களா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்வதியோ பார்த்துட்டு விஜயா என்னாச்சு வேற யாராவது வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒருத்தர் வரலையே, நாம் பரதநாட்டிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. பரதநாட்டிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சின்ன பசங்க, அவங்கள இது மாதிரிலாம் வேலையை பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததான் வந்து ரோஹிணி தான் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அந்த பார்லர் நம்ம கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே, இப்போ தான் இந்த மீனா தானே இழிச்ச வை, நீங்கள் இவ்வளோ தானே கேட்பீங்க, உங்களுக்கு தில் இருந்தால் நீங்கள் இந்த பார்லர் நம்ம கூப்பிட்டு விசாரிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளை பெரிய இடத்த பொண்ணு, அவங்க அப்பாவே கோடீஸ்வரர், அவரது கிடையாது போய் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது அப்படி தானே, இன்ன வரைக்கும் அவங்க அப்பா நீங்கள் கோடியில் பணம் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை அவர் கோடீஸ்வரனாக இருக்கிற வாழ்றதான் நீங்கள் போய் மலேசியாவில் பாட்டு வந்தீங்களா, இல்லை தேவையில்லாமல் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க, நாங்கள் வந்து ₹1 ₹2 சம்பாரிச்சு சொந்த காசில் வந்து சம்பாரிச்சு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம், இது மாதிரிலாம் திருட வேலையில் எங்களுக்கு வரவே வராது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரை வேணால் குறை சொல்லலாம், ஆனால் மீனா பற்றியெல்லாம் குறை சொல்கிறாங்களா உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி முத்து பேசுகிறாங்க. ஏன் இதுக்கெல்லாம் போய் நீ அழுதுட்டு இருக்க, ஊரில் யாரும் என்னென்னமோ பேசுவாங்க, அதுக்காக எல்லாத்துக்கும் நம்ம அழுதுட்டு இருக்க முடியுமா, இங்கே பாரு எங்கள் அம்மா எதாவது சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்காத, அவங்களுக்கு வேறு வேலை என்னவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்ததாக பார்வதி கிட்ட விஜயா சொல்கிறாங்க, என்ன இவன் எப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் உண்மை தானே சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பார்வதி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த 2 லட்ச ரூபா பணம் இருக்கிற விஷயம், இந்த பீரோவில் இருக்கிற விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், அதுக்கு அடுத்ததான் யாருக்கு தெரியும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விஜயா, என்ன பார்வதி சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் என்ன மன்னிச்சிரு விஜயா அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு, அந்த 2 லட்சம் நீ தான் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேற கொஞ்சம் அமைதியாக நான் சொல்கிறத கேளு, அந்த 2 லட்ச ரூபா உனக்கு எனக்கும் தவிர்த்து அடுத்தது நான் ரோஹிணி கிட்ட தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹினிட்டு நீ எதுக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ பரதநாட்டிய கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி ரோஹினிங்க வந்திருந்தா எனக்கு மசாஜ் பண்ணி விட்டுருந்தா, அப்போ பேச்சு வாக்கில் ஏதோ பேச போய் நான் மறந்த வாக்கில் சொல்லிட்டேன், ஆனால் வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாலும் இப்போ எப்படி நான் ரோஹிணி மேலே சந்தேகப்பட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த பணம் இங்கே வச்சிருக்கிற விஷயம் நம்ம 2 பேர்த்தை தவிர்த்து அவளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன பார்வதி சொல்கிறா, அப்போ ரோஹிணி எடுத்துருப்பாளா, எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் தானே இருக்கோம், அவள் எதுக்கு எடுக்க போகிறா, இல்லை நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, ஃபோன் பேசுகிறதா சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு மாடிக்கு தானே போனா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே விஜயா ஆமாம் இல்லை அவள் மாடிக்கு தானே போனா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக. அப்போ அவள் எடுக்கிறதுக்கு என்னால் யோசிச்சே பார்க்க முடியலையே, அவள் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, என்னால் நம்பவே முடியலையே பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் சொன்னேன், நான் தப்பாக நினச்சிக்காத, நம்ம 2 பேர்த்தை தவிர்த்து அந்த பணம் இருக்கிற விஷயம் அவள் ஒருத்திக்கு தான் தெரியும், நீ மீனாகிட்ட கேட்குற மாதிரி டோனில் கேட்காட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவகிட்ட பணம் எடுத்திருக்காளா இல்லையாங்கிறத நீ விசாரிச்சு தான் பாருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி அவகிட்ட கேட்க முடியும், சப்போஸ் அவள் எடுத்திருந்தா ஓகே, எடுக்கலினா அப்படிங்கிறாங்க. எடுத்திருந்தா
இருந்தா நீ எப்படி நீ விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.